திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார். 14ஆம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை 100% கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு. சனி பகவான் மட்டும் இந்த மாதம் 29ஆம் தேதி வக்ரமாகிறார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். சனி வக்ரம் ஆகிறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி ஆக போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மேஷ ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி, உங்க ராசியில ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பலமா இருக்கார். எப்பொழுதுமே ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ பலம் பெற்றால் அந்த ஜாதகம் யோக ஜாதகம். அப்போ இந்த மாதம் முழுவதும் உங்க ராசி அதிபதி உங்க வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். நல்ல பணவரவு, அதே போல உங்களுக்கு ஒரு பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே இருக்கும். அவரே 8ஆம் அதிபதியாகி ஆட்சி பலம் பெறும் பொழுது திடீர் வருமானம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொன்னா கூட திடீர் வருமானம், திடீர் பண வரவு, உழைப்பே இல்லாம பணம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு 8ஆம் இடம் இயங்கணும். அப்ப அந்த 8ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக மேஷ ராசிக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதே பாருங்க, 8ஆம் இடம் அப்படிங்கிறது உயில் சொத்துன்னு சொல்லுவோம். அப்போ இந்த உயில் சொத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அதை சார்ந்து நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் நீங்க என்ன செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு அது சாதகமான பலன்களை நிச்சயமாக கொடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீங்க அந்த இடத்துல பலமா நிற்பீங்க. எதையுமே முன்னிறுத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு கொடுக்கிறார். அடுத்தது பாருங்க, 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அதே வீட்டுல 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்ப 2 கூடையவர்ங்கிறது தனம், வாக்கு, குடும்பத்தை சொல்றதுனால அவர் அதே வீட்டுல 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பாக 12ஆம் தேதி வரைக்கும் நல்ல பண வரவு உண்டு. பணம் எங்காவது குடுக்கல் வாங்கல நின்றுட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியும் பலமா இருக்கிறதுனால 12ஆம் தேதி வரைக்கும் மூவ் பண்ணுங்க, நிச்சயமா நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். 7 கூடையவரும் ஆகி சுக்கிரன் 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். அதுல ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள், பொண்ணு அமைஞ்சு வர்றது, மாப்பிள்ளை அமைஞ்சு வர்றது, நீங்க எதிர்பார்த்தபடி அமைந்து வரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்து பாருங்க, அவரே உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேல 3ஆம் வீட்டுக்கு போயிடுவார். 12ஆம் தேதிக்கு மேல 3ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதனுடைய தேடல்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் இல்லாம கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாருங்க 3ஆம் வீட்டிலே இருக்கார். 14ஆம் தேதிக்கு மேல இப்ப வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டுல இருக்கார். 14ஆம் தேதிக்கு மேல 3ஆம் வீட்டுக்கு போய் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ உங்களுக்கு எப்ப நல்ல நேரம் நல்லா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 14ஆம் தேதிக்கு மேல 3 கூடையவர் 3ஆம் வீட்டுக்கு வருவார். 12ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு யோகம் தான். யோகம் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டங்கள்ல 2ஆம் அதிபதி போய் உங்களுக்கு புதனோட சேர்ந்து விடுவார். அப்போ எந்த கிரகம் ஆட்சி பலம் பெற்ற கிரகத்தோடு சேருதோ அந்த ஆட்சி பலத்துக்கு உண்டான பலன்களை நிச்சயமாக கொடுப்பார். அப்போ புதனை போலவே சுக்கிரனும் இயங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப கடுமையா முயற்சி செய்து பணவரவை ஏற்படுத்தி கொள்வீங்க. எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகுதோ, எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காம போகும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணினீங்கன்னா நிச்சயமா 14ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்து பாருங்க, கம்யூனிகேஷன் லெவலும் அதிகமாகும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரனை சொல்றதுனால இளைய சகோதரனுடைய ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது மாமனாரை சொல்றதுனால மாமனார்கிட்ட ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், அவர்கள் மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கணும்னாலோ நீங்க அந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேல பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நல்ல வரனோ அல்லது நல்ல ஒரு பண வரவோ அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். இந்த சூரியன் பாருங்க 2ஆம் வீட்டுல இருக்கார் 14ஆம் தேதி வரைக்கும். 5 கூடிய ஒரு எண்ணில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், அதே போல பண வரவுகள், நல்ல ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இதெல்லாமே நிச்சயமா கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு அவர் 3ஆம் வீட்டுக்கு மறைகிறார். அப்ப 5 கூடியவர் 3ல மறைஞ்சா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனாலும் 5 கூடியவர் 3ல இருக்கிறதுனால
குழந்தைகளுக்காக படிப்பு சார்ந்த விஷயத்துல நீங்க அதிகமாக ஒரு செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துவார். இப்போ இந்த மாதம் பாருங்க, எல்லாருமே குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபீஸ் கட்டுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? இதுல நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து கூட சூரியனோட இணையும் பொழுது நிச்சயமாக இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆஸ் யூஷுவலா நம்ம சொல்லிட்டு குரு பயிற்சி பலன்லயே நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கறது சொல்லிட்டோம். அதே போல சனி பகவானும் பாருங்க ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த மாதம் எண்டிங்ல வக்ரமாகிறார். அந்த வக்ர பதிவும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஏகதேசம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. 9ஆம் அதிபதி 2ல போய் நின்னாலே அப்பா சொத்துக்கள், அப்பாவுடைய உயிர் சொத்துக்கள், அப்பா மூலமாக வரக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் மேஷ ராசிக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு. லக்னாதிபதி லக்னத்துல, 2ஆம் அதிபதி 2ல, 3ஆம் அதிபதி 3ல, அதே போல லாபத்தை கொடுக்கக்கூடிய 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் 11ல. அப்போ 1, 2, 3 இது எல்லாமே யோகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு, பெரிய விஷயங்கள் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ரிஷப ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு ராசி அதிபதி 12ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியிலே இருக்கார். மிகப்பெரிய யோகமான பலன்களை அள்ளி கொடுக்க போறார். 2ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் பெயர், புகழ், மதிப்பு, அதே போல உங்களுக்கு நோய் தொந்தரவுகளோ அல்லது கடன் சார்ந்த ஒரு மைனஸும் கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது இந்த ரிஷப ராசிக்கு ராசி அதிபதி ராசியில் இருக்கிறது, எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு வரவேற்பு, ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து 2ஆம் அதிபதியும் மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுடைய ராசியில 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 2 கூடையவர் ராசிக்கு வந்தாலே உங்களுக்கு காசு பணத்துல குறைவில்லை அப்படிங்கிற அமைப்பு உண்டு. எந்த இடத்துல பணம் கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதுவே பாருங்க, இந்த 14ஆம் தேதிக்கு மேல 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு போறது, இங்க உங்களுடைய ராசியில் இருக்கிறத விட 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு போறது மிகப்பெரிய பண வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து விடும். குடும்பத்துல சந்தோஷங்கள் நிலவும், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க அப்படிங்கிறதுலயும் மாற்றம் இல்லை. அடுத்து அவரே உங்களுக்கு 5ஆம் அதிபதி ஆகிறதுனால குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த புதன் 14ஆம் தேதிக்கு மேல ஏற்படுத்தி கொடுப்பார். புதன் அப்படிங்கிறது கல்விங்கிறதுனால ரிஷபராசிக்காரர்கள் 14ஆம் தேதிக்கு மேல அவருடைய கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க, அவரும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். 17ஆம் தேதிக்கு மேல மாறுறார். 4 கூடையவர் ராசியில இருந்த வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள், ஒரு நிம்மதி, மனசு சந்தோஷமா இருக்கிறது, இதெல்லாமே இருக்கும். அடுத்து அவர் 2ஆம் வீட்டுக்கு போறதுனால 4 கூடைய 2ஆம் வீட்டுக்கு போனாலும் இது எல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ ஒரு இடம் விற்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பண வரவு சம்பந்தப்பட்ட ஏதாவது பேசுறீங்க அப்படின்னீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேல பேசுனீங்கன்னா நிச்சயமாக அதெல்லாமே உங்களுக்கு கைவந்து சேரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க, 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், இந்த 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் வீட்டிலே இருக்கார். 7 கூடையவர் 12ஆம் வீட்டில் இருந்தால் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்ப வெளிநாட்டில் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி அல்லது வெளிநாட்டிலேயே கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 7, 12 தொடர்பு ஏற்பட்டால் கொஞ்சம் விரைய செலவு, சுப செலவுகள் நிச்சயமாக உங்க குடும்பத்துல ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நல்லாவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதே போல 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறது கோவில் வழிபாடு, தீர்த்த யாத்திரைகள், ஆன்மீக வழிபாடுகளுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொன்னாலும் 12ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி அந்யூன்யத்தை சொல்றதுனால கணவன் மனைவியோட இணக்கமான ஒரு சூழ்நிலைகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு. வெளிநாடு வெளியூர் செல்வதற்கு இது சிறந்த மாதமாக ரிஷப ராசிக்கு ஏற்படும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். யாராவது வெளிநாடு வெளியூர் போறீங்க அப்படின்னா இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு எந்த தடை தாமதங்கள் இல்லாம நடக்கும் அப்படிங்கிறதுல 100% முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். அடுத்து குரு பகவான், இந்த குரு பாருங்க 8 மற்றும் 11ஆம் அதிபதி. நம்ம முதல்ல குரு பயிற்சியில சொல்லிப்போம், ரிஷபராசிக்கு குரு பயிற்சி நல்ல ஜாக்பாட் மாதமாக இருக்கும், அதே போல ஜாக்பாட் வருடமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த மாதம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 8 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு ராசிக்கு வந்தா எப்படி இருக்கும், லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம். அதுவும் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் பணம் சார்ந்து, தொழில் சார்ந்து,
குடும்பம் சார்ந்து என்ன விஷயங்களை நீங்கள் முன்னிறுத்தினாலும் இதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனால தைரியமா இருங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, உங்க ராசி அதிபதி 12ஆம் வீட்டுல இருந்தார். 14ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறார். அப்போ மிதுன ராசிக்கு எந்த பிளானிங் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு புதன் நல்லா இருந்தா தான் நீங்க பண்ணக்கூடிய எல்லா பிளானும் சக்சஸ் ஆகும். அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 14ஆம் தேதி வரைக்கும் 12ல மறைஞ்சிருக்கிறதுனால இது வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கு வேணா ஓகேவா இருக்கலாமே தவிர, மற்றபடி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 14ஆம் தேதிக்கு மேல அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி ராசியில. அப்போ பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாமே 14ஆம் தேதிக்கு மேல வரும். அவரே உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் ஆகி நிக்கிறதுனால வீடு, மனை, சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அம்மாவுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, அதே போல உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைப்பது எல்லாமே உங்களுக்கு இந்த 14ஆம் தேதிக்கு மேல நடக்கும் அப்படிங்கிறதுல நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அதற்கு மேல உங்களுடைய பிளானிங்கை வைங்க. எல்லாமே சக்சஸ் ஆகும். 14ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது பெஸ்ட். அடுத்தது உங்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பாருங்க அதே மாதிரி 12ல இருக்கார். 3 குறைவர் 12ல் இருந்தாலும் அடுத்து 14ஆம் தேதிக்கு மேல புதன் எப்படி லக்னாதிபதி ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்க ராசிக்கு வர்றாரோ கூடவே சூரியனும் வருகிறார். அப்ப என்ன பண்ணுவாருங்க, சூரியன் புதன் சேர்க்கையா இருந்தா புதாத்திய யோகம் ஏற்படும். நல்ல படிப்பு சார்ந்த நாலேஜ் அதிகமாகிறது, குழந்தைகளுக்கு நல்ல தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அதே போல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு அமைப்பு, நீங்க எந்த செயல் செய்தாலும் காரிய ஜெயம் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து. அடுத்து உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 12ஆம் வீட்டுல தான் இருந்தார். ஏகதேசமா இந்த மாதம் போன மாதம் முழுவதும் பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே விரயத்துல, மருத்துவ செலவுல, தேவையில்லாத பயணங்களுக்கு செலவாகிறது, ஒரு பக்கம் காசு எப்படி வந்தது ஒரு பக்கம் காசு எப்படி போச்சுன்னே தெரியலன்னு சொல்ற மாதிரி தான் போன மாதம் இருந்திருக்கும். இப்போ இந்த மாதம் உங்களுக்கு யோகமான கிரகங்கள் எல்லாமே உங்க ராசிக்கு வர்றதுனால இந்த மாதம் மிகப்பெரிய பணவரவு, உங்களுக்கு தேவைக்குண்டான பணவரவு, பெயர், புகழ், மதிப்பு எல்லாமே கிடைக்கும். 5ஆம் அதிபதி யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகம் பாருங்க உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேல வரும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். 5ங்கிறது குலதெய்வம். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு குல தெய்வம் தெரியாம இருப்பீங்க. அப்ப இந்த மாதம் நீங்க ட்ரை பண்ணி குலதெய்வத்தை கண்டுபிடிச்சீங்க, கண்டிப்பாக குலதெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 12ஆம் அவரே வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதி வாங்கி நிக்கிறதுனால 12ஆம் அதிபதி ராசிக்கு வந்தா நிச்சயமாக வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு, நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழக்கூடிய ஒரு அமைப்பு. சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் கணவன் மனைவியும் சேர்ந்து ஒரு குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு சேஃப்டி அமௌண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தவங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 11ஆம் வீட்டிலே இருக்கார். 6 குடைவர் 11ல இருந்தால் வேலை உண்டு. 6ஆம் இடங்கிறது வந்து கடன், நோய் வளர்க்க சொன்னாலும் இது உத்தியோகஸ்தானம். அப்போ உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆட்சி பலம் பெறுகிறார். ஆட்சி பலம் எங்க பெறுகிறார், 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பெறுகிறார். அப்போ நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் அடைவதற்குண்டான வாய்ப்புகள், வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்கு, கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது போயிட்டு இருக்குன்னா இந்த மாசம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்து குரு வந்து நம்ம முதலே சொல்லியிருப்போம். குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே நம்ம முதலே கொடுத்துருப்போம். குரு வந்து உங்களுக்கு யாரு 7, 10 குடைவர் போய் 12ல மறைந்ததுனால கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். அதே போல சனியை பத்தி நம்ம முதலே சொல்லியிருப்போம். இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதம். மறந்துடாதீங்க, நீங்க உங்களுடைய தேவைகள், பண தேவைகள், குடும்ப தேவைகள், குழந்தைகளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு யோகமான அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். கடக ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடக ராசிக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப குரு வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு மருந்தாக செயல்படும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த 1 வருட காலங்கள் குரு பகவான் அங்கதான் இருப்பார். அப்போ உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு குருவினுடைய பார்வை பெறும்பொழுது ஓரளவு உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். அடுத்து உங்களுடைய 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க 11ஆம் வீட்டுல இருக்கார். அதுவும் 14ஆம் தேதி வரைக்கும்.
2 11 இருந்தால் எப்படியும் காசு பணம் சொத்து சேரும், பண வரவு உண்டு, குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும், உங்களுடைய வாக்குக்கு ஒரு பலிதம் உண்டு, லாபங்கள் நல்லா வரும். 11னா லாபஸ்தானம், லாபங்கள் நல்லா வரும், உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். அடுத்து பாருங்க, 12ஆம் தேதிக்கு மேல இந்த சூரியன் சொல்லக்கூடியவர் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ விரயங்களும் உண்டு. 12ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் விரய செலவு இருக்கு. நீங்க உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே 12ஆம் தேதிக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. ஏகதேசமா 14ல மாறும் பொழுதே உங்களுக்கு ஒரு விரயத்தை கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறதுனாலையும், அதே போல இந்த சுக்கிரன் மற்றும் புதனும் பார்த்துட்டீங்கன்னா 11ஆம் வீட்டுல இருக்கார் குருவோட சேர்ந்து. போன மாதம் எல்லா கிரகங்களும் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்காங்க. இந்த மாதம் பாருங்க, எல்லா கிரகங்களும் 12ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ உங்களுடைய உடல்நிலை, உங்கள் குடும்பம் சார்ந்த உடல்நிலை, உங்களுடைய 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய உடல், அதே போல உங்களுடைய தாயாரினுடைய ஆரோக்கியத்தை சொல்றதுனால அவரும் உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேல 12ஆம் வீட்டுக்கு வர்றதுனால இவங்களுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். தேவையில்லாத விரைய செலவுகளும் தேவையில்லாத பயணங்களும் இதெல்லாமே உங்களுடைய மனதை கொஞ்சம் நிலைநிறுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ அதனால இந்த மாதம் விரைய செலவுகளை கொடுப்பதுனால நீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு 12ஆம் தேதிக்கு முன்னாடி சேஃப்டி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுல முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் அங்கேயே வந்து நிற்கிறார். பொதுவா நம்ம 12 மறைவு ஸ்தானம் சொல்றோம். அது ஒரு வகையான நெகட்டிவாக இருந்தாலும் கூட 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாக்பாட், திடீர் பணவரவை சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே போல 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தா தன் முயற்சியால் மேலே வரக்கூடிய ஒரு ஜாதகம். அப்ப கடினமான முயற்சி நீங்க இந்த மாதம் போட்டு உங்களுடைய காரியத்தை ஜெயம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதே மாற்றம் இல்லை. 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா வெளியூர் வெளிநாடுக்கு சிறப்பான ஒரு இடமா இருக்கிறதுனால யாராவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போலான் இருக்கீங்கன்னா நீங்க இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு மேல மூவ் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், ஒரு தொழில் தொடங்குறது, நண்பர்களை சந்திக்கிறது, ஒருத்தர் மூலமா உதவிகள் கிடைக்கணும், இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா வரணும் அப்படின்னா இதெல்லாமே 12ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க, 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் வீட்டிலே இருக்கார். 5 10ல் இருக்குது, அதுவும் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது மிகப்பெரிய யோகம். எந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் இல்லையா? அப்ப தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். இப்ப நீங்க குழந்தைகளுக்கு தொழிலை கொடுக்கலான் இருக்கீங்க, அல்லது நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் சேர்ந்து பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் இது சிறப்பான மாதமாக இருக்கும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் சிறப்பா இருக்குது. ஏன்னா 5ஆம் இடங்கிறது குலதெய்வம். அந்த குலதெய்வ ஸ்தானம் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால இந்த மாதம் நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் என்ன வேண்டினாலும் நிச்சயமாக பலிதமாவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுல மாற்றமே இல்லை. அதே போல 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி, ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலை ஏற்படுத்தி கொள்வது, பல கிளைகளை உருவாக்குவது, தொழில் ஸ்தானத்துல புதியதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஸ்தானத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க இன்னும் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்து நம்ம குரு பயிற்சி சொல்லியிருப்போம், அதே போல சனி பயிற்சி சொல்லியிருப்போம். சனி பயிற்சி இந்த மாதம் எண்டிங்ல உங்களுக்கு வக்ரமாகிறார். மறுபடியும் மீண்டும் மகரத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்வார். அதனால இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுடைய பிளானிங் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் சனி பகவான் மறுபடியும் நேரடியாக உங்க ராசியை பார்க்கறதுனால சில இன்னல்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சனி பகவான் நேரடியாக உங்க ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் நவம்பர் மாதம் வரைக்கும். அதனுடைய பதிவுகளை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம். சிம்ம ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோக காலங்கள் இந்த மாதம் உண்டு. போன மாதம் எல்லா கிரகங்களும் உங்களுடைய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுல இருந்தாங்க. இப்ப இவங்க எல்லாருமே டோட்டலா 12ஆம் தேதிக்கு மேல லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டுக்கு வர்றாங்க. யார் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா புதன் தான். இந்த புதன் தான் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார், சேஃப்டி அமௌண்ட். அவரும் பாருங்க 14ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பலம் பெற்று 11ஆம் வீட்டுக்கு வரார். உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 10லிருந்து 11க்கு வருகிறார். அதே போல
10ஆம் அதிபதி தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 10ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் தேதிக்கு 11ஆம் வீட்டுக்கு வராரு. அப்ப எல்லா கிரகங்களுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே இந்த 12ஆம் தேதிக்கு மேல லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டுக்கு வரப்போது மிகப்பெரிய ஜாக்பாட் உண்டு. இத்தனை நாள் உங்களுடைய உழைப்பை மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க, உழைப்புக்குண்டான ஊதியம் எப்ப கிடைக்கும்னா இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும். 10ஆம் தேதிக்கு மேல நீங்க நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு தொழில புதிய முயற்சிகள் பண்றீங்க, தொழில் சார்ந்த நபர்களை சந்திக்க போறீங்க, பண வரவு சார்ந்த விஷயத்தை யாராவது ஒரு விஷயங்களை வந்து நீங்க இன்க்ளூட் பண்றீங்க, எல்லாமே இது சார்ந்த எல்லாமே உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. அதனால சிம்ம ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கண்டசனி நடந்துட்டு இருக்கிறதுனால மட்டும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல சில பிரச்சனைகள் இதெல்லாமே சந்தித்தாலும் கூட மிகப்பெரிய ஜாக்பாட்டான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதனால இந்த மாதம் நீங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ அதை எல்லாமே பூர்த்தி பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்த மாசம் இந்த கிரகங்கள் எல்லாமே விரயம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க. அப்போ தேவையில்லாத விரயங்கள் ஆகும். இந்த வருடத்திற்குண்டான எல்லா விஷயங்களும் இந்த 10ஆம் தேதிக்கு மேல இருந்து நடப்பதற்குண்டான எல்லா காரிய ஜெயத்தையும் நிச்சயமாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பாருங்க செவ்வாய். இந்த செவ்வாய் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலே இருக்கார். 4ன்னு அம்மா, 9ன்னு அப்பா. அப்போ அந்த கிரகம் பலமா இருக்கிறதுனால அம்மா சொத்து, அப்பா சொத்து, பூர்வீக சொத்து, அதே போல உயில் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள், வரக்கூடிய பணத்தை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, வீடு வாங்கலாமா, சொத்துக்கள் வாங்கலாமா, இது சார்ந்த எல்லா கேள்விகளும் நிச்சயமாக இந்த செவ்வாய் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க நடத்தி கொள்ளலாம். நிச்சயமாக இந்த மாதம் ஒரு சொத்தோ ஒரு நகையோ அல்லது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களோ உங்க கை வந்து சேரும். அப்பா மூலமாக அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கும். அதே போல உங்களுடைய சகோதரர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. இந்த மாதம் சனி பகவான் வக்ரகதி ஆகிறதுனால அடுத்து பாருங்க சனி பகவான் வக்ரமானா மகரத்துக்கு வந்துடுவார். அப்போ உங்களுக்கு அந்த சனியினுடைய பாதிப்பு கொஞ்சம் குறையும் நவம்பர் மாதம் வரைக்கும். அப்ப நவம்பர் மாதம் வரைக்கும் சனி பகவானுடைய தாக்கம் குறைவா இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு ஜாக்பாட்டாக இது 5-6 மாதங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. இந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு. எதை சார்ந்து நீங்க செஞ்சீங்கனாலும் பல மடங்கான வெற்றிகளை நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. கன்னி ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உங்க ராசியில கேது இருந்துட்டு இருந்தார், நிறைய தடை தாமதங்கள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்திருக்கும். இந்த குரு வந்ததுக்கு அப்புறம் இந்த கன்னி ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோவா தான் கொடுப்பார், வந்த உடனே பெருசா மாற்றத்தை கொடுத்துருக்க மாட்டார், கொஞ்சம் ஸ்லோவா தான் எடுத்துட்டு போவார். அடுத்து பாருங்க உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் எங்க இருந்தாருன்னா 9ஆம் வீட்டுல இருக்கிறார் 14ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் பாருங்க 10ஆம் வீட்டுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வரார். ராசி அதிபதி 9ஆம் வீட்டுல இருந்தா ஆன்மீக வழிபாடுகள், நல்ல குரு அமைவது, தந்தையினுடைய அனுகிரகம் கிடைப்பது, அவர்கள் மூலமாக ஒரு உதவிகள் இதெல்லாமே கிடைக்கும். இப்போ இந்த ராசி அதிபதி புதன் என்ன பண்றாருன்னா 14ஆம் தேதிக்கு மேல தொழில் ஸ்தானத்துக்கு வரார். அப்போ நிச்சயமாக தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். புதிய வகை, அதாவது நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு கிளை அமைச்சுக்கலாம், அல்லது அதுல வந்து ஏதாவது புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் தொழில் சார்ந்த எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். தைரியமா பண்ணலாம். ராசி அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அந்த ஜாதகர் அந்த மாதம் முழுவதும் மிகுந்த நற்பலன்களை அடையக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் நீங்க எதை சார்ந்து பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு சக்சஸ் தான். தைரியமா பண்ணலாம். 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் வீட்டுல இருப்பார். அதற்கப்புறம் அவரும் 10ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப 2 கூட 10க்கு வந்தா ஆட்டோமேட்டிக்கா தொழில நல்ல லாபம், தொழில வந்து புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பண வரவு வர்றது, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது, அதே போல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வர்றது, இது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய சொந்த இடத்திலேயே கூட தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவும் பூர்வீக இடத்திலேயே பண்ணி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டிலே இருக்கார். நம்ம என்ன பண்ணுவோம்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம், 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா 3, 8 அப்படிங்கிறது மிகப்பெரிய பண வரவு, சூட்சமமான பண வரவை கொடுக்கக்கூடியது. உழைப்பில்லாம ஈஸியா ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் 8ஆம் இடம். உயில் சொத்து 8ஆம் இடம். இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதம் மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உயில் சொத்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், MLM, பிட்காயின்,
லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஜாக்பாட் அடிப்பதற்குண்டான ஒரு நல்ல மாதமாக இருக்கும். தைரியமாக நீங்க அதுல தலையிடலாம் உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தால். அடுத்து பாருங்க, இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி. அந்த விரயஸ்தானாதிபதியும் பாருங்க 9ஆம் வீட்டுல இருந்தார், அடுத்தது 10க்கு வரார். அப்ப விரயம்னா சுப விரயமும் 12 தான், அசுப விரயமும் 12 தான். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகுது. வெளியூர் வெளிநாடு எங்காவது வேலைக்கு போறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றீங்க, வெளிநாட்டுக்கு உங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்றீங்க அப்படின்னா இந்த மாதம் இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா வருவதற்கு உண்டான மாதமாக இருக்கும். அப்போ உழைப்பு அதிகமா இருக்கும் இந்த மாதம். அடுத்த மாதம் பாருங்க, இந்த கிரகங்கள் எல்லாமே 11ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நீங்க உழைத்த உழைப்பிற்குண்டான நல்ல ஒரு ஊதியம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா அடுத்த மாதம். இப்போ உழைப்பு, புதிய முயற்சிகள், புதிய நபர்களுடைய சேர்க்கைகள், தொழில் சார்ந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பார்வை இருக்கிறதுனால எங்க போனாலும் நீங்க கேட்ட விஷயங்கள், நடக்கக்கூடிய செயல்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை. இந்த மாதம் சிறப்பாக இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். துலா ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலாம் ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க 8ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் அங்க இருப்பார். 12ஆம் தேதிக்கு மேல பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு போறார். சுக்கிரன் இங்க இருக்கிறத விட துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 9ஆம் இடத்துல வந்து இருப்பது மிகப்பெரிய யோகம். தந்தை சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், அதே போல நல்ல குரு அமைவது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள், எதை சார்ந்து நீங்க போறீங்களோ அதை சார்ந்த ஒரு சக்சஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய் எங்க இருக்காருன்னா 7ஆம் வீட்லயே இருக்கார். 2னா குடும்பம், 7னா மனைவி, கணவர், இதை சார்ந்த விஷயங்கள். அப்போ அந்த செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது இந்த மாதம் நல்ல வரன் அமையும். உங்களுக்கு ஏத்தது போல, நீங்க நினைத்தது போல, எந்த மாதிரி வரன் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது போல வரன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நடக்கும். பண வரவுகள் உண்டு. ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு பண வரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், குடும்ப ஒற்றுமை, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல ஒரு நல்ல சக்சஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரம், 7ஆம் இடங்கிறது வியாபாரம் செழிப்பா இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு நம்ம குரு பயிற்சி சொல்லியிருப்போம், சனி பயிற்சி சொல்லியிருப்போம். சனி வந்து இந்த மாதம் 29ஆம் தேதி வக்ரமாகிறார். சனி வக்ரமாகுது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுத்தாலும் அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பாதகத்தையும் அடுத்த மாதத்துல இருந்து ஒரு 4 மாத காலங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி 9ல இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8ஆம் வீட்டுல மறைஞ்சிருந்தார். இப்ப இந்த புதனும் உங்களுக்கு 9க்கு வரப்போகிறார். அப்ப புதனும் 9க்கு வந்தால் கண்டிப்பாக அப்பா கிட்ட என்ன வேணா கேளுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட என்ன விஷயமா இருந்தாலும் சக்சஸ் கிடைக்கும். 9ஆம் இடங்கிறது உயர்கல்வியை சொல்றோம். யாரெல்லாம் வந்து உயர்கல்விக்காக வெளிநாடு போலாம், சொந்த ஊர் விட்டு வெளியே போகலாம், பூர்வீகத்தை விட்டு வெளியே போகலாம்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மூவ் பண்ணீங்க நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது வெளிநாட சொல்றது. அந்த வெளிநாட்டு கிரகமும் உங்களுக்கு புதன் ஆகிறதுனால உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் கொடுக்கும். உயர்கல்வி வெளிநாட்டுல போய் படிப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க, அவரும் 8ஆம் வீட்டுல இருந்தார். இப்ப அவரும் 9க்கு வந்துட்டார். எல்லா கிரகங்களுமே 9ல நிக்குது. 9ங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியஸ்தானம். 9, 11 தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 9ஆம் இடம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல எல்லா கிரகங்கள் இருக்கிறதுனாலயோ நீங்க எதை நினைத்து பண்ணினீங்கனாலும் சக்சஸ். இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கும். தெய்வத்தினுடைய துணை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகமும் 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்களை சொல்றதுனால உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகமும் நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன தேவைகளோ அதுவும் பூர்த்தியாகும் அப்படிங்கிறது நாம 100க்கு 200% சொல்லலாம். இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபத்தி புடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். விருச்சிக ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 6ஆம் வீட்டுல இருக்கார். ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு யோகம் தான். பெயர், புகழ், மதிப்பு,
மரியாதை, எங்க போனாலும் உங்களை முன்னிறுத்தி செய்யக்கூடியது, நீங்க எதை செஞ்சாலும் பல மடங்கான வெற்றிகளை கொடுப்பது எல்லாமே இருந்தாலும் கூட 6ஆம் இடத்துல போய் உங்களுக்கு ஆட்சி பலம் பெறுகிறதுனால நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. ஏன்னா இந்த டைம்ல எதிரிகள் எல்லாமே அதிகமாவாங்க. ஏன்னா 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, கடன் சொல்லும். அப்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க வீட்டுக்காக கடன் வாங்கலான் இருக்கோம், வண்டி வாகனத்துக்காக கடன் வாங்கலான் இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதை யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா கடன் கிடைக்கும். மற்றபடி கடன் தேவையில்லாத விரைய செலவுகளுக்காகவோ தேவையில்லாத கடன் வாங்குவதாக இருந்தால் அதை இந்த மாதம் தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம். அப்ப 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் இல்லையா? அப்ப கண்டிப்பாக வேலை, நல்ல வேலை தேடுபவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலையை விட மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான வேலை கிடைக்கும். ஏன்னா வேலைங்கிறது 6ஆம் இடம் தான். அந்த 6ஆம் இடத்த அதிபதி 6ஆம் வீட்டுல இருந்தால் நீங்க எதிர்பார்த்ததோட நல்ல வேலை கிடைக்கும். கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து உங்களுக்கு குரு, சனி இவங்களை பத்திலாம் நம்ம முதல்ல குரு பயிற்சி, சனி பயிற்சியில கொடுத்துருப்போம். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ஆம் வீட்டுல இருக்கார். எத்தனாம் தேதி வரைக்கும்? 12ஆம் தேதி வரைக்கும். அப்போ 7க்குடையவர் 7ஆம் வீட்டுல இருந்தால் உங்களுக்கு திருமண வரன் தேடி வரும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும். பார்ட்னர் போட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து இவர் போய் 8ஆம் வீட்டுக்கு போறார். அப்போ 7க்குடையவர் 8ஆம் வீட்டுக்கு போனா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சில சண்டை சச்சரவு பிரச்சனைகள், வியாபாரத்துல கொஞ்சம் தடை தாமதங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா அவரே 12ஆம் அதிபதியாக 8க்கு போறதுனால ஆரம்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் பின்னாடி ஒரு நல்ல ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க புதன். இந்த புதன் யார் அப்படின்னா 8 மற்றும் 11ஆம் அதிபதி. அப்போ இந்த 8ஆம் அதிபதி 14ஆம் தேதிக்கு மேல 8க்கு வராது. அப்ப 8க்குடைய 8ஆம் வீட்டுல இருந்தால் உயிர் சொத்து கிடைக்கும். திடீர் விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும். லாபங்கள் அதிகமாகும். ஷேர் மார்க்கெட், MLM, சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்தீங்கனாலும் இது சார்ந்த ஏதாவது ஒரு பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இந்த மாதம் திறமை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க சூரியன். சூரியன் யாரு? 10ஆம் அதிபதி. அந்த 10ஆம் அதிபதி போய் 8 இருக்கும் பொழுது சொந்த தொழில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அடுத்து அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு போறார். அப்ப 8ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக இந்த 10க்குடையவர் 8ல போனா குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சூரியன் அப்படின்னாலே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் தலைமை பொறுப்பை ஏற்று செய்யக்கூடிய கிரகம் சூரியன் தான். அப்ப சூரியன் போய் மறைகிறாருன்னா குடும்பத்துல சின்ன பிரச்சனைகள் வரும், தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத விரைய செலவுகள் வரும். அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கிரகம் 8ல் மறையும் பொழுது குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாதம் எல்லா கிரகங்களுமே மேக்சிமம் 8ஆம் வீட்டுக்கு போயிடுச்சு. அதே போல செவ்வாய் 6ஆம் வீட்டுல நிற்கார். ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் 6ஆம் வீட்டுல நிற்கிறார். பொதுவா 6, 8 இதெல்லாமே மறைவு ஸ்தானம் தான். ஸோ ஹேண்டில் பண்றத ஒரு முறை பல முறைக்கு எந்த விஷயங்கள் செய்தாலும் யோசிச்சு செய்யுங்க. 8ஆம் இடம் 6ஆம் இடம் எல்லாமே விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒரு அவமானத்துக்கு பின்பு, ஒரு தடை தாமதத்துக்கு பின்பு தான் இதெல்லாமே செய்வார் அப்படிங்கிறத நாம ஞாபகத்துல எடுத்துட்டு எதை செய்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. ஆனா ஷேர் மார்க்கெட், MLM, சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்க ஜாதகத்துல யோகமாக இருந்தால் மட்டும் மூவ் பண்ணுங்க, இல்லைன்னா மூவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். வாழ்த்துக்கள். இது எல்லாமே நாம ஜனன ஜாதகப்படி, தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். தனுசு ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நம்ம முதலே சொல்லியிருப்போம், ராசி அதிபதி 6ல் இருக்கிறதுனால கொஞ்சம் கடனோ நோயோ வம்பு வழக்குகளோ ஏதாவது இந்த வருடம் முழுவதும் இருக்கும். ஏன்னா குரு தான் உங்களுடைய இயக்கம். குருவை வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்க, என்ன செய்ய போறீங்க, அடுத்தது என்ன பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் இது எல்லாமே குரு தான். அவர் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதுமே அப்படியே இருங்க அப்படிங்கறதா உண்மை. அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல இருக்கிறது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா கிடைக்கும். இதுல ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் சொல்றேன், சூட்சமமான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வருடம் உங்களுக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய, லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு நல்லா இல்லை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க இல்லையா, அல்லது குலதெய்வத்துக்கு கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டோ, நீங்க நிறைய பேர் கெடா வெட்டுறது அல்லது மொட்டை போடுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்வீங்க இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மாசம் செய்யுங்க.
இந்த வருடத்திற்கு உண்டான ஒரு கெடு பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. ஏன்னா 5 குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா செவ்வாதான். அப்போ உங்களுக்கு இயற்கையாகவே இந்த வருடம் நல்லா இருக்காது, மீடியமா தான் போகும். அப்படிங்கிறதுனால இந்த வருடம் உங்களுடைய குலதெய்வம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நீங்க போய் என்ன சொன்னீங்கனாலும் அது ஏத்துக்கும். உங்களுடைய வழிபாடுகள், உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாமே சிறந்த முறையில் செயல்படும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அப்போ அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறாரு இல்லைங்களா? அப்ப 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம்? விரய செலவுகள். அது என்ன மாதிரி விரயம்? சுப விரயமா, அசுப விரயமா, தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதா? இது எல்லாமே 12 தான். அது நீங்க முடிவு பண்ணிட்டு இந்த மாதத்துல உங்க குலதெய்வத்துக்கு சுப விரயமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விரயத்தை நீங்க பண்ணினீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க, 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் வீட்டுல இருக்கார். 12ஆம் தேதிக்கு மேல 7க்கு போறார். அப்ப கடன் வாங்குறதோ நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ஆரம்பத்தில் கொடுத்தாலும் ஒரு 10ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 7ஆம் வீட்டுக்கு வர்றார். 7 கூடியவர் 7ஆம் வீட்டுக்கு வந்தா திருமண வரன் தேடி வரும். 14ஆம் தேதிக்கு மேல திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் கூட அது உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள், புதிய பார்ட்னரை போட்டு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா, வியாபாரங்கள் சிறப்பா இருக்கிறது, உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு 14ஆம் தேதிக்கு மேல வரும். அப்ப அவரே தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்கள் இந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருப்பார். அடுத்தது பாருங்க உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு 14ஆம் தேதிக்கு மேல வரார். 9ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருந்தால் அப்பாவுக்கு உடல்நிலை கோளாறுகள், அப்பா சார்ந்த விஷயங்கள கடன் நோய் வழக்குகள் ஏற்படுவது எல்லாமே இருந்தாலும் இந்த 14ஆம் தேதிக்கு மேல இது சிறப்பா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 9, 7 தொடர்பு ஏற்பட்டாலே திருமண வரன் சார்ந்தது, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் செய்யறது, அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், மனைவியினுடைய சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல குரு அமைவது, இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப தனுசு ராசிக்கும் தனுசு லக்னக்காரர்களுக்கும் இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க இந்த ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணினீங்கன்னா மிகப்பெரிய ஜாக்பாட் மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அதே போல குருவும் உங்களுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள், சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. இது எல்லாமே உங்க தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மகர ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் எண்டிங் மறுபடியும் உங்க ராசிக்குள்ள ஜென்ம சனியாக வரப்போகிறார். அதனால என்னென்ன செய்யணுமோ, ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது இந்த மாதம் எண்டிங்க்கு மேல உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து குரு வக்ரமாகறப்பதான் கிடைக்கும். அது குரு எப்போ வக்ரமாகிறாருன்னா நவம்பர் லாஸ்ட்ல தான் வக்ரமாகிறார். அதனால ஒரு 5 மாத காலங்கள் மறுபடியும் உள்ள என்ட்ரி ஆக போகிறார். சனி பகவான் உங்க ராசிக்கு வரும்பொழுது ஜென்ம சனியாக இருந்து மறுபடியும் உங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய போறார். அதனால இந்த மாதத்துக்குள்ள நீங்க என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கோங்க. உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சேஃப்டி பண்ணிக்கோங்க. அடுத்த காலத்துல உங்களுக்கு கண்டிப்பாக குரு பார்வை இல்லாததுனால கொஞ்சம் சனி பகவானுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டிலேயே இருக்கார். அப்ப 4 குடையர் 4ஆம் வீட்டுல இருந்தா சொத்து பத்துக்கள் சேர்றது, அதே போல ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது, வண்டி வாகன யோகங்கள் பெறுவது, நல்ல லாபத்தை கொடுப்பது, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் யார்? உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி. 5 குடையர் 5ஆம் வீட்டுல இருக்கார். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சூப்பரா இருக்கும். அதே போல குடும்ப ஒற்றுமை செழிப்பா இருக்கும். நல்ல அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள் எல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா 12ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய பிளானிங் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஏன்னா 12ஆம் தேதிக்கு மேல 5 குடையர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் 6ஆம் வீட்டுல போய் மறைகிறார். அவரே தொழில் ஸ்தானாதிபதி. அப்ப உங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் டல் அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், என்ன நல்ல விஷயங்கள் எதாக இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்குள்ள எல்லாமே பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அதே போல அடுத்து உங்களுடைய புதனும் சொல்லக்கூடியவரும் பார்த்துட்டீங்கன்னா இந்த சுக்கிரனோட சேர்ந்து 14ஆம் தேதிக்கு மேல மாறுறார். அப்ப புதன் யாரு? உங்களுடைய 6ஆம் அதிபதி. 6 குடையவர் 6ஆம் வீட்டுல இருந்தால் வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள், ஏன்னா 6 குடையர் 6ஆம் வீட்டுல இருந்தால் கடனும் வரும்,
நோயும் வரும், எதிரிகளும் அதிகமாவாங்க. அப்ப 14ஆம் தேதிக்கு மேல எதிரிகள் தொல்லையும் உண்டு, கடன் சார்ந்த விஷயங்களும் உண்டு, நோய் சார்ந்த விஷயங்களும் உண்டு. அப்ப அவர் யார் உங்களுக்கு? புதன். 6ஆம் அதிபதி மட்டும் இல்ல, 9ஆம் அதிபதியும் அவர் தான். அப்ப அப்பாவுக்கு நோய் தொந்தரவுகள், அப்பா சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த காலகட்டங்கள்ல சொத்து பிரச்சனைகளை பேசவே கூடாது. இந்த 5 மாத காலங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பேசாம இருக்கிறது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஏன்னா சனி உள்ள என்ட்ரி ஆயிட்டாருலே, இது மாதிரி மறுபடியும் பழைய பிரச்சனைகள் எல்லாமே கலருவார். ஏன்னா சனினா பழையதுன்னு அர்த்தம். அப்ப மறுபடியும் மகரத்துக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகும் பொழுது மீண்டும் பழைய மாதிரி சில பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாமே கொடுக்கறதுனால நீங்க எதாக இருந்தாலும் இந்த மாதம் மூவ் பண்றது நல்லது. ஒரு சொத்து வேணும், அம்மா அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கும், எதா இருந்தாலும் மேக்சிமம் 12ஆம் தேதிக்கு முன்னாடி எல்லாம் செய்வது சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும். அடுத்தது 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். இந்த சூரியன் 5ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நல்ல யோகத்தை கொடுத்துருக்கும். இப்ப அவரும் 6ஆம் வீட்டுக்கு வராரு. ஆனா 6ஆம் வீட்டுக்கு வந்தாலும் 8குடையவர் மறையிறது ஒரு யோகம். கெட்டது நடக்காது, கண்டங்கள் விலகும், தேவையில்லாத கெட்ட பேர்கள் வராது, பண வரவு முன்ன பின்ன இருந்தாலும் கூட இது சார்ந்த கெட்ட விஷயங்கள் பெருசா எடுத்து முன்னாடி நிறுத்த மாட்டார் அப்படிங்கறத முற்றிலும் ஒரு உண்மையான விஷயம். அப்ப பாருங்க, இந்த சூரியன் சொல்லக்கூடியவர் எங்க வரார் அப்படின்னா, இப்ப எல்லா கிரகங்களுமே சூரியன், புதன், அதே போல சுக்கிரன் இவங்க எல்லாமே 6ஆம் வீட்டுக்கு வரதுனால இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருங்க. எதை செஞ்சாலும் பலமுறை யோசிச்சு பண்ணுங்க. இது ஒரு எச்சரிக்கை பதிவா கூட வச்சுக்கோங்க. நெகட்டிவா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய பிளானிங் 12ஆம் தேதிக்கு மேல நடக்காது. 12ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க என்ன செய்தாலும் நடக்கும். இது மாத பலனாக இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா இதற்கு மேலையும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக மாறுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கும்ப ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். கும்பராசிக்கு ஜென்ம சனி கடுமையான காலகட்டங்கள் தான். இந்த மாதம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்க ராசியிலிருந்து சனி பகவான் வக்ரம் பெற்று இந்த மாதம் 29ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் மகரத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறார். அந்த என்ட்ரி ஆனா இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கதான் இருப்பார். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு உண்டான அந்த ஜென்ம சனிக்கு உண்டான பாதிப்பை குறைப்பார். இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் தான். அப்போ ஒரு முயற்சி தோத்தாலும் இன்னொரு முயற்சியில ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்து விடுவார். ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அப்ப இந்த ஒரு 6 மாத காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டோ அல்லது மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியோ கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதை பத்தின தனிப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல கொடுக்குறேன். இப்போ சனி பகவானுடைய பாதிப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அதே வீட்டிலே இருக்கார். அப்போ 3குடையவர் 3ஆம் வீட்டுல இருந்தா முயற்சிகள் கைகூடும், காரிய ஜெயம் உண்டாகும், சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும், தொழில் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும், புதிய தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே தேடி வரும். ஆனா உங்க ஜாதகத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண வேண்டாம். அடுத்து சுக்கிரன் யாருன்னு பாத்தீங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 4ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கேதான் இருப்பார். 12ஆம் தேதிக்கு மேல அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போறார். அப்போ தாய் மூலமாக அதிர்ஷ்டம், தந்தை மூலமாக அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆவதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல குரு கிடைப்பது, இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும். அடுத்த 5 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாருங்க 4ஆம் வீட்டுல இருப்பார். இப்ப அவரும் 5ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ இந்த கும்பராசிக்கு 8ஆம் அதிபதி 5ல இருந்தா விபரீத ராஜயோகங்கள், உயிர் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆனா உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதை மட்டும் மருத்துவ செலவுகள் வரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மற்றபடி குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், பெண் தெய்வத்தினுடைய அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே உங்க குடும்பத்துல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 4ஆம் வீட்டுல இருந்தார். அடுத்தது அவரும் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கு போறார். 7ஆம் இடங்கிறது உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே 7 தான். அப்ப இது எல்லாமே சக்சஸ் ஆகும். ஏன்னா போன மாதம் எல்லாமே 4ஆம் இடத்துல இருக்கு. இந்த மாதம் எல்லாமே பாருங்க 5ஆம் வீட்டுக்கு போயிடும். 5ன்னா அதிர்ஷ்டம்னு சொல்றோம். 5ன்னா உங்க குலதெய்வம், உங்க குடும்ப ஒற்றுமை, நீங்க நினைக்கிறது எல்லாமே 5. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்துட்டா பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே 5ஆம் இடம் தான். அது மட்டும் இல்லாம ஜோதிடம், ஞானம், அறிவு, உங்களுடைய சித்திக்கக்கூடிய திறமைகள்,
சித்தர்களுடைய தொடர்பு எல்லாமே 5 தான். இந்த 5 தொடர்பு இல்லாம இந்த நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்காது. அப்ப எல்லா நல்ல நல்ல கிரகங்கள் எல்லாமே 5க்கு வரும் பொழுது நீங்க என்ன நினைத்தீங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் இல்லை. 100க்கு 200% உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய அனைத்து பதிவுகளுமே அனைத்து கருத்துக்களுமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். மீன ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மீன ராசிக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த பதிவை பார்த்தீங்களே சந்தோஷமாயிருவீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஏழரை சனியாக உங்களை பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? அது மட்டும் இல்லாம ராகு உள்ள என்ட்ரியா, அப்போ 2 கெடுதலை கொடுப்பாரா? அப்போ இந்த சனி பகவான் இந்த மாதம் வக்ரமாகிறார் 29ஆம் தேதியில. வக்ரம் அப்படின்னா உங்க ராசிக்கு முன்னாடி முன்னோக்கி வருதல்னு பெயர். அப்போ மறுபடியும் இங்க மகரத்துக்கு வந்துட்டா உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனியினுடைய பாதிப்புகள் இருக்காது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனியினுடைய பாதிப்பு இல்லை. அது வரைக்கும் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய விஷயங்கள் இதெல்லாமே சக்சஸ் பண்ணிக்கலாம். ராகு வந்து உங்களுக்கு ஒரு விதமான மைனஸ் அப்படின்னு சொன்னாலும் மனக்குழப்பம் வம்பு வழக்குகள் இதெல்லாமே கொடுத்தாலும் வளர்ச்சியை கொடுத்துரும். அதனால ஏழரை சனியோட சேர்ந்து ராகு இருக்கும் பொழுது பிரச்சனை தான். ஆனா இப்ப ஏழரை சனி விலகிறதுனால இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி இந்த மீனராசி பயணப்படலாம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்த உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால 2ஆம் வீட்டில இருந்தா பண வரவு உண்டு. உங்களுடைய வாக்கு சித்திக்கும். நீங்க செய்யக்கூடிய அனைத்து சொல்லும் நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சக்சஸ் ஆகும். அதே போல தந்தையினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். தந்தை மூலமாக உங்களுக்கு பண வரவு உண்டு. இந்த மாதம் பூர்வீக சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் பார்த்துட்டீங்கன்னா பூர்வீகத்தை விற்கலான்னு இருப்பீங்க, நல்ல ரேட்டுக்கு போகுமா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் விற்றீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ரேட்டுக்கு வரும். அதனால தைரியமாக அது சார்ந்த விஷயங்கள் இருந்தால் மூவ் பண்ணலாம். பணம் சார்ந்த எந்த விஷயங்களும் நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வரும். குடும்ப ஒற்றுமையும் சிறப்பாகவும் இருக்கும். அடுத்தது பாருங்க, 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 3 குடையவர் 3ஆம் வீட்டில இருந்தா திடீர் யோகம், திடீர் வருமானம், 8 தொடர்பு ஏற்படுத்துறதுனால தைரியம் அதிகமாகிறது, காரிய ஜெயங்கள் உண்டாகிறது. இதெல்லாம் இருந்தாலும் கூட அடுத்தது அந்த சுக்கிரன் சொல்லக்கூடியவர் 4ஆம் வீட்டுக்கு போறார். அப்ப 4ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சொத்து சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல 8ஆம் அதிபதி 4க்கு வரும் பொழுது வீடோ மனைகளோ உயில் சொத்துக்களோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 14ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் வீட்டுல இருக்கார். 14ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கு போறார். அப்ப 4 கூடையவர் 4ஆம் வீட்டுக்கு வந்தா கண்டிப்பாக யாராவது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை வாங்க வைப்பார். இல்லை என்றாலும் அதற்குண்டான தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க ஜாதகத்துல இந்த காலகட்டங்கள்ல வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அப்படி இருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் அது நடக்கும். தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனசு ஒரு சந்தோஷமா இருக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். திருமண வரன்கள் தேடி வரும். நீங்க கேட்ட மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வரன்கள் அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சூரியன், இந்த சூரியன் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுல இருந்தார். இப்ப அடுத்தது அவரும் 14ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப 6 கூடையவர் 4ஆம் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 4, 6 இதெல்லாமே நோய் சொல்லக்கூடிய ஒரு இடம், ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. ஒரு சிலர் லோன் வாங்கி வீடு கட்டலான் இருக்கீங்க, லோன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கலான் இருக்கீங்க, அல்லது லோன் சக்சஸ் ஆகுமா இந்த மாதம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடனை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்கள் வீடை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப 6, 4 தொடர்பு ஏற்பட்டா லோன் வாங்கி இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஆனா அதை கட்டுவதற்குண்டான அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பார்த்துட்டு கடன் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இந்த மாதம் மீன ராசிக்கு மிகப்பெரிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லா கிரகங்களும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷங்கள், மன நிம்மதி, வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. 7.5 சனி, ராகு இதெல்லாமே உங்களுக்கு பாதகத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த மற்ற கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை.
மற்றபடி தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.